பேச்சுலருக்கே நான் பர்ஃபெக்ட் பட்ஜெட் போட்டு உங்கள் சம்பளம் எவ்வளோ? 25,000 25,000. என்ன வயசாகுது உனக்கு? 28. இதனால தான் உங்களை மாதிரி ஆளுங்க கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, வீட்டுக்கும் பணம் அனுப்ப முடியாது. உங்கள் சம்பளம் எவ்வளோ? 25,000 25,000. ரைட்டுங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை சார். என்ன வயசாகுது உனக்கு? 28. எந்த ஊர்? சேலம். சேலம். சரி, 25,000 ரூம் ரெண்ட் எவ்வளோ கொடுக்குற? 6,000 தரேன் சார். ரூம் ரெண்ட்டே 6,000 இல்லை இன்னொருத்தர் கூட இருந்து ஷேரிங்கில் இருக்கும் சார். 12. 6,000 நீ ரூம் ரெண்ட்டே கொடுக்குற. சரி, அதுக்கப்புறமா பைக் லோனில் வாங்கிட்டியா? இல்லை சார், பைக் லோன் இல்லை சார். பைக் லோன் ஆகிடுச்சா இல்லை வாங்கவே இல்லையா பைக்கு? இல்லை பைக் லோன் வாங்கணும். பைக் லோன் வாங்கலை சார், பைக் இருக்கானா கேஷ் போட்டு வாங்கிட்டேன். சரி, பெட்ரோல் எவ்வளோ ஆகுது? பெட்ரோல் ஒரு நாளைக்கு 50 ருபீஸ். அப்போது 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 1,500. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த வெள்ளை தீனி, பசங்களோட பார்ட்டி, அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இருக்கும் சார், ஒரு 2,000. 2,000 தானே? ஒரு சினிமா போனாலே 2,000 ஆகிடும். 5,000. 5,000 போயிடும். சினிமா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு. ரைட்டுங்களா? 7,500. ஃபோன் பில் எவ்வளோ கட்டுறீங்க? 300 சார். சரி, கேபிள் டெலிவிஷன் இருக்குதா? அது எவ்வளோ? அதுவும் அரௌண்ட் 300. அது 300. வாட்டர் கேன் வாங்குறீங்களா? வாங்குறோம். அது எவ்வளோ? ஒரு கேன் 2 நாளைக்கு 150 ரூபா போட்டுமா உனக்கு? உன் செலவு 150. அது தவிர வேறு என்னெல்லாம் செலவு? சாப்பாட்டு செலவு எப்போ வாங்க என்ன பண்ணுறீங்க? வெள்ளை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 60-70 ருபீஸ். சரி, லஞ்சுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? லஞ்சுக்கு அரௌண்ட் 80-100. இது டின்னர் அது 60. சரி, அப்போ ஒரு நாளைக்கு 230 ரூபா மினிமம் பண்ணுவீங்களா? அப்போ ஒரு 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 6,600 இதை தவிர டீ காப்பிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? பட் வெளில போனால் டீ காப்பி அடிக்கிறது எவ்வளோ பண்ணுவீங்க? அது பர் டே ஒரு அரௌண்ட் 100 வரும் சார். ஸோ அது ஒரு 3,000. நீங்களே டோட்டல் பண்ணுங்கள் எவ்வளோ ஆச்சு? நீங்கள் சொன்னது தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கே இது 23,000 ஆகிடுச்சு. 22,850 ஆச்சு. வீட்டுக்கு எவ்வளோ பணம் தரீங்க? ஸோ அப்பாவுக்கு திருப்பதி தான், நாம தான். இதனால தான் உங்களை மாதிரி ஆளுங்க கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, வீட்டுக்கும் பணம் அனுப்ப முடியாது. கடன். இதை நீங்கள் மாற்றி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போமா? ஒரு பேச்சுலருக்கே நான் பர்ஃபெக்ட் பட்ஜெட் போடுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் முன்னேறுவீங்கன்னு நான் பார்க்குறோம். இந்த 28,000. இந்த 28,000 ஃபஸ்ட்டு நீங்கள் 8,000 எடுத்து சேவிங்ஸ் போட்டுருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது 12லேருந்து 15% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் 20 வயசில் இதை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுப்போம். 21 வயசுலேருந்து பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். 5,000 சேர்த்துருந்தீங்கன்னு வச்சுப்போம். இது முடியும். ரைட்டாக இன்றைக்கி 8,000 சேர்க்குறீங்க. இந்த 20,000 உங்கள் லைஃப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும்? மாதம் 5,000 நான் சொன்ன மாதிரி நீங்கள் 21 வயசில் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தீங்க, வேலைக்கு போகிறச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா கையில் இருந்திருக்கும். இந்த 10 லட்ச ரூபா நீங்கள் பேங்க்கில் பாண்டில் போட்டிருந்தீங்கன்னா மாதம் 80,000 90,000 வட்டி வந்திருக்கும். வட்டிலேயே உங்களுக்கு மாதம் 7,000 இன்கம் இருந்திருக்கும். இன்றைக்கி 28,000 பதிலாக உங்களுக்கு 35,000 இன்கம் இருக்கும். இந்த 35,000 நீங்கள் 15,000 மாதம் சேர்த்திங்கன்னா 10 வருஷத்தில் இது 1 கோடி ரூபாய்க்கு மேலே சேர்த்துக்கணும். எப்போதுமே முதல்ல நீங்கள் எடுத்த உடனே நம்ம சம்பாதிக்கிறதுல 30% சேவ் பண்ணணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளுக்கு 12 மாதத்துக்கு முன்னாடி யோசிச்சு அதுக்கு தனியாக ஒரு ஆர்டி மாதிரி போடணும். இப்போ நான் 15,000 ஃபோன் வாங்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 1,500 போட்டிங்கன்னா 10 மாதத்தில் ஃபோன் வாங்கிடலாம், கேஷ் கொடுத்து கடன் இல்லாமல். 2 ஆகும். அதனால் கஷ்டப்பட்டு சேர்த்ததுனால அந்த ஃபோன் மேலே உங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். இன்றைக்கி நான் நஷ்டம் ஆனால் கூட ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பணம் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சோன்னே இன்றைக்கி 15,000 ஃபோனை வாங்கிட்டு கிரெடிட் கார்டில் வாங்கி இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் வாங்கக்கூடாது, காஸ்ட்லி பொருள் வாங்கவே கூடாது. ஏன்னா செல்ஃபோன் 10,000 நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். அதை அட்லீஸ்ட் 4 வருஷமாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு செல்ஃபோனையும் 2-3 மாதத்தில் ஒர்க் பண்ணணும். கல்யாணங்கிறது ஒரு கன்சம்ஷன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாலும் கல்யாணம் தான், கோவிலில் பண்ணாலும் கல்யாணம் தான், சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணாலும் ஊரை கூட்டி செலவு பண்ணணுங்கிறது முட்டாள்தனம். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தப்பு. அதே மாதிரி கடன் வாங்கி கன்சியூம் பண்ணவே கூடாது. முதல்ல சேவிப்புங்கிறது 28,000 இருக்குன்னா 8,000 நீங்கள் சேவிக்கணும். இதை எப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த 15 லட்ச ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃபுக்கு ஏர்னிங்கே கிடையாதுன்னா நீங்கள் அவ்வளோதான். ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் ஒரே வருஷத்தில் சண்டை போட்டு ஃபேமிலி கூட்டு போயிடுவீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் 40,000 இருந்தால் தான் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபே லீட் பண்ண முடியும். ஏங்கிறத காட்டுறேன். இப்போ